Hello students, welcome to Students Teacher Channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டில் ஆப்டிக்ஸ் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டு. லைட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிறது தான் இந்த டாப்பிக்கோட தீம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைட் வந்து ட்ராவல் ஆகுது ரைட்டா. எங்கே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுன்னு சொன்னால் ஹையஸ்ட் ஸ்பீடு எங்கே இருக்குன்னா வேக்யூமில். ஸோ வேக்யூம் மீன்ஸ் அப்சன்ஸ் ஆஃப் ஏர் காற்றே இல்லாத ஒரு வெற்றிடத்தில் தான் லைட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன ஆகுது, ட்ராவல் ஆகுது. இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் இல்லை ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னா என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறோம், சிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அதோட வேல்யூ C ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க வேல்யூ. பட் இந்த வேல்யூ எங்கேருந்து வந்தது, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இது எங்கேருந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்குற எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு செவரல் அட்டம்ப்டர்ஸ் நடந்துச்சு பை சயின்டிஸ்ட்னால. ஸோ இதில் வந்து ஏர்லியராக அட்டம் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் தான் யாருன்னா ஹிப்போலைட் ஃபிசியூ அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எந்த இயரில் 1819 to 1896 இந்த இயரில் ஸோ லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை நமக்கு டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஹிப்போலைட் ஃபிசியோட இந்த டிட்டர்மினேஷன் அவங்க கண்டுபிடிச்ச அந்த மெத்தட் ஃபிசியூ மெத்தடை யூஸ் பண்ணி தான் இன்னும் அக்யூரேட்டாக ஸ்பீட் ஆஃப் லைட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அதர் சயின்டிஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸாக இருந்தவர் தான் நம்ம ஃபிசியூ. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபிசியூ மெத்தட் டு டிட்டர்மைன் ஆஃப் லைட்டு, ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி, ஃபிசியூ மெத்தட். இந்த ஃபிசியூ மெத்தடில் ஃபுல்லாக ஃபிசியோட தாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அப்பேரட்டஸ், என்னென்ன அப்பேரட்டஸ் ஃபிசியூக்கு தேவைப்பட்டுச்சு, அண்ட் இந்த அப்பேரட்டை யூஸ் பண்ணி எப்படி ஃபிசியூ ஒர்க்கிங் பண்ணாங்க, அண்ட் அப்பேரட்டஸ் அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணதில் என்ன அவரால் எக்ஸ்ப்ரெஷன் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மூணு பார்ட்டாக பிரிச்சுட்டாரு. இந்த 3 பார்ட்டுமே எதை பற்றி தான் சொல்ல போகுது, ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அதோட வேகம் என்ன, அதை பற்றி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சோர்ஸ். ஏதோ ஒரு சம்ஒன் சோர்ஸ் அப்பேரட்டஸ் என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு, சோர்ஸ். அண்ட் இது பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட்டு. பார்ஷியலி சில்வர்டு அப்படின்னா நம்ம ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஃபுல்லி சில்வர் கோட்டிங் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட்டை எடுத்துக்கிறாங்க. அதாவது பகுதியளவு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு, சில்வர் கோட் போயிருக்கு. அப்போது பார்ஷியலி ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அண்ட் பார்ஷியலி பெனிட்ரேட் ஆகி போகும். அந்த மாதிரி மேட் பண்ணது தான் இந்த கிளாஸ் பிளேட்டு. ஒன்று சோர்ஸு, கிளாஸ் பிளேட்டு. இது வந்து ஒரு டூத் வீல்டு, ஒரு பற்சக்கரம் மாதிரி இருக்குது டூத் வீல்டு. அதோட ஷேப் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் டூத் வீலு. அண்ட் மிரர் அண்ட் ஒரு அப்சர்வர். ஸோ இந்த திங்ஸ் தான் அப்பேரட்டஸாக நம்ம ஃபிசியூ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று லைட்டு, பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட்டு, டூத் வீல்டு, மிரர் அண்ட் ஒரு அப்சர்வர். ஸோ இது எல்லாமே ஃபிசியோட டிட்டர்மினேஷன், அதாவது ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, ஸ்பீட் ஆஃப் லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஃபிசியூ இந்த ஹோல் அப்பேரட்டஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த அப்பேரட்டஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, திஸ் இஸ் அ லைட் சோர்ஸ்லேருந்து என்ன பண்ணோம், லைட் சோர்ஸ்லேருந்து ஒரு லைட் ரே வருது. நம்பர் ஆஃப் லைட் ரே வருது. ஆனால் நம்ம ஒரே ஒரு லைட் ரே மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்க ஃபிசியூ. ஸோ இதில் இன்சிடென்ட் ஆகுது. எதுலனா பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட்டில் இன்சிடென்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இங்கே தான் பார்ஷியலி சில்வர் பிளேட் கோட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போது இதில் இன்சிடென்ட் ஆகி ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் எங்கே போகுதுன்னா டுவோர்ட்ஸ் தி டூத் வீலுக்கு போகுது. எங்கே போகுது, டுவோர்ட்ஸ் தி டூத் வீல்.
இந்த டூத் வீலில் பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து டீத்து, இது வந்து என்ன டீத்து, இது இந்த பா மாதிரி இருக்குல்ல இது ஸ்லாட்டு, இப்படி இருக்கிறது டீத்து, இது பல் மாதிரி இருக்குல்ல டீத்து, இது ஸ்லாட்டு, இது ஸ்லாட்டு, இது டீத்துன்னு சொல்லுவோம். 2 டீத்துக்கு பிட்வீனில் இருக்கிறது ஸ்லாட், அப்படி இல்லைன்னா கட் அப்படின்னு சொல்லலாம். கட்டாக இருக்குல்ல அந்த பிளேஸு கட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே லைட் ரேஸ் இங்கே போகும்போது டுவோர்ட்ஸ் தி டூத் வீல் போகும்போது லைட் ரேஸ் எது வழியாக போகுதுன்னா இந்த கட் வழியாக உள்ளே என்ட்ராகுது. லைட் ரேஸ் எங்கே போகுது? இந்த கட் வழியாக. ஏன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு ஸ்பேஸ் இருக்குது, 2 டூத்துக்கு பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் கட் இருக்குது. அந்த கட் வழியாக என்ன ஆகுதுன்னா லைட் ரேஸ் போகுது. எங்கே இன்சிடென்ட் ஆகுது? நம்ம பிளேஸ் பண்ணியிருக்க மிரரில். இந்த டூத் வீலுக்கும் மிரரும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்க டூத் வீலும் அண்ட் மிரரும் இருக்குது. ஸோ இதில் இன்சிடென்ட் ஆகி, இந்த மிரரில் இன்சிடென்ட் ஆகி ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் திரும்பி வந்து இந்த டூத் வீல் அட் ரெஸ்ட், ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். இது ஃபஸ்ட் கேஸில் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ரெஸ்ட்டிலே இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் இதை ரொட்டேட்டே ஆகலைன்னா போணுச்சுல்ல, இன்சிடென்ட் ஆணுச்சுல, திரும்பி அதே வழியே வந்துடும். இந்த டீத் வழியாகவே என்ன வந்துடும்? திரும்பி வெளில வந்து இதில் தான் வந்து பார்ஷியலி தானே வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக என்ன ஆகுது? பெனிட்ரேட் ஆகி அப்சர்வோட ஐயை ரீச் பண்ணுது. இது எப்போ நடக்கும்னா டூத் வீலு அட் ரெஸ்ட்டுங்கிற பொசிஷனில் இருக்கும்போது மட்டும்தான் இது நடக்குது. கரெக்டாக? ஸோ இது வந்து இதை மோஷனில் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே நடக்கிற ஒர்க் எல்லாமே அப்படியே மாறிடும். ஸோ இப்போ இங்கே மோஷன் இதை கொண்டு வரணும்னா இந்த டூத் வீலை ரொட்டேட் பண்ணணும். இதை ரொட்டேட் பண்ணுறது ஒரு எக்ஸ்டர்னல், ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மிஷின், ஒரு எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் ஒர்க்கை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த டூத் வீலை ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த டூத் வீலை ரொட்டேட் பண்ணும்போது இங்கே சம் சேஞ்சஸ் நடக்குது, அதுதான் ஒர்க்கிங். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது என்ன? இந்த அப்பேரட்டஸை யூஸ் பண்ணி இந்த அப்பேரட்டஸை யூஸ் பண்ணி இங்கே என்னெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒர்க்கிங், இது எப்படி ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலி இதில் ஒரு ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது மோஷன் ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு கொண்டு வரணும்னா இந்த டூத் வீலை ரொட்டேட் பண்ணணும். இதோட ஆங்குலர் ஸ்பீடை என்ன பண்ணணும்னா நம்ம டூத் வீலில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த டூத் வீலில். ஸோ அந்த ஆங்குலர் ஸ்பீடை எங்கேருந்துன்னா இனிஷியலி 0லேருந்து ஒமேகாங்கிற ஒரு வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணோம்? கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுமா, சோர்ஸ்லேருந்து வர லைட்ரு இது மேலே இன்சிடென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இதில் என்ன அப்படின்னா 45 டிகிரிக்கு வந்து இந்த கிளாஸ் பிளேட்டை வந்து நம்ம இன்க்ளைண்டாக இப்படி வந்து ஒரு லீன் பண்ணி வச்சுருக்கோம், சாய்ச்சி வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து இன்சிடென்ட் ஆகி ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் வர மாதிரி. இப்போது இது மோஷனில் இருக்கிறது 0லேருந்து ஒமேகாங்கிற ஆங்குலர் ஸ்பீடுக்கு நம்ம மாற்றுறோம். அப்போது சோர்ஸ்லேருந்து லைட்ரே இதில் இன்சிடென்ட் ஆகுது. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இந்த டீத் வழியாக என்ன பண்ணிடுது? இந்த ஸ்லாட்டு கட்டு வழியாக உள்ளே போயிடுது. திரும்பி வருது இல்லையா? வரும்போது இங்கே அந்த எக்ஸ்டர்னல் மிஷினை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம். இது இந்த கட்டில் வராமல் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த டீத்தில் போய் இன்சிடென்ட் ஆகுது. டீத்தில் இன்சிடென்ட் ஆனால் எப்படி அந்த சைடு வரும்? லைட்டு வராது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா லைட்டு டீத் மேலே இன்சிடென்ட் ஆகி ஹைட் ஆகிடும். ஸோ இது பிளாக் பண்ணிடும். இந்த டீத்து இங்கேருந்து வரக்கூடிய லைட்டை பிளாக் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து ஒர்க் நடக்குதுங்கிறத எதை நம்ம வச்சு டிசைட் பண்ணுறோன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அப்சர்வர் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த சைடு லைட்டே வராது. லைட் வரல அப்படின்னா இந்த டீத் வீல் வந்து ரொட்டேஷனில் இருக்குது.
இதில் இன்சிடென்ட் ஆக்கி இந்த இடத்துல லைட் ரேஸ் என்ன ஆயிடுச்சு, இந்த டீத் மேலே இன்சிடென்ட் ஆக்கி அப்படியே வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. அது பிளாக் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்லி பி பிளாக்டு பை எ அட்ஜசன்ட் டூத். நம்ம டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நமக்கு அப்பேரட்டஸ் கிடச்சிச்சு, ஒர்க்கிங் எப்படி நடக்குதுன்னு கிடச்சிச்சு. அது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோங்கிறது தான். ஆக்சுவலி ஒரு அந்த டீத் வீலோட ரொட்டேஷன் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் எதை கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். டூத் வீலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மிரருக்கும் பிட்வீனில் டிஸ்டன்ஸு 8 கிலோமீட்டர். இதோட ஒர்க்கிங் வந்து என்ன, ஆங்குலர் ஸ்பீட் ரொட்டேஷன் 0லேருந்து எதுக்கு மாற்றணும், ஒமேகாவுக்கு மாற்றணும். ஸ்பீட் ஆஃப் லைட்டு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ v ஈக்குவல் டு 2d/t. இந்த 2d/t எங்கேருந்து கிடச்சிச்சின்னா 2d டிஸ்டன்ஸு, இந்த 2d இங்கேருந்து இங்கே போகுதா, இது 1d, திரும்பி இங்கே வருதா 2d. நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் என்ன, இதுதான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க போகிறோம். v தான் நமக்கு வேணும், லைட்டோட ஸ்பீடு தான் நமக்கு வேணும். அப்போது 2d/t. d வந்து ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2d அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், அதை ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஆனால் இங்கே டைம் ஒன்றுன்னு இருக்குல்ல, அதை எப்படி மெஷர் பண்ணுறது, ஹவு டு டிட்டர்மைன் டைமை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது, எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறதுனா இந்த ஆங்குலர் ஸ்பீடுன்னு நம்ம ஒன்று எடுத்துட்டோம் இல்லையா, அந்த ஆங்குலர் ஸ்பீடை யூஸ் பண்ணி தான் டைம் டீயை டிட்டர்மைன் பண்ண போகிறோம். டி கேன் பி கால்குலேட்டட் பை எ ரொட்டேஷன் ஆஃப் டூத் வீலு. டூத் வீலில் இருக்கக்கூடிய ரொட்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஆங்குலர் ஸ்பீடு கண்டுபிடிக்கும். ஆங்குலர் ஸ்பீட்லேருந்து நம்ம டைம் கண்டுபிடிக்க போகிறோம். when the light disappeared for the first time, ஃபஸ்ட் டைமில் லைட்டு, அதாவது கண்டினியூஸாக லைட் வந்துகிட்டே இருக்குது, மோஷனில் இருக்கும்போது இதுக்குள்ளே போயிட்டு அந்த டூத் வீல் அந்த கட் வழியாக உள்ளே போயிட்டு திரும்பி வரும்போது டீத் மேலே பட்டு அப்படியே டிஸப்பியர் ஆகுது, லைட் அப்படியே மறைஞ்சிருது. அப்சர்வர் பார்க்கும்போது வெளியில் லைட்டே வரல. அது ஃபஸ்ட் டைம் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா, இந்த வந்து ஆங்கிள் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அந்த நகர்வு வந்து, ஸோ தீட்டா பை டி. இந்த தீட்டாவை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி இங்கே இருக்குல்ல இந்த டீத்து, இந்த டீத்தும் இந்த கட்டும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். நம்பர் ஆஃப் டீத்து, நம்பர் ஆஃப் கட்டு, இதில் இருக்கக்கூடிய வித்தும் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ டீத்து 10 இருந்துச்சுன்னா கட்டும் 10 தான் இருக்கும். இப்போ கட் 12 இருந்துச்சுன்னா டீத்தும் வந்து 12 தான் இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுக்கு பிட்வீனில் தான் இந்த தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை நம்ம எடுக்கிறோம். தீட்டா தி ஆங்கிள் பிட்வீன் எதுக்குன்னா இந்த டீத்துக்கும் இந்த கட்டுக்கும் பிட்வீனில் இருக்கிறது தான் தீட்டான்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா பை டி. டு ஃபைண்ட் தீட்டா, இதில் தீட்டா தெரியணும்ல. ஸோ தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா டோட்டல் ஆங்கிள் ஆஃப் எ சர்க்கிள் இன் எ ரேடியன். இதில் வந்து நம்ம எடுத்துட்டது 2 டீத்து ஒரு கட்டு, அதில் இருக்கக்கூடிய தீட்டா. இப்போ மொத்தமாக இது ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் தானே இருக்குது அந்த டீத்தும் கட்டும். அப்போ அதில் இருக்க டோட்டல் ஆங்கிள் என்னன்னு தான் கேட்குறாங்க. டோட்டல் ஆங்கிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீத் ப்ளஸ் நம்பர் ஆஃப் கட்ஸை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்பர் ஆஃப் கட்ஸும் நம்பர் ஆஃப் டீத்தும் கம்பைன் ஆகி கிடைக்கிறது தான் இந்த டூத் வீல் சர்க்கிள். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் ஆங்கிள் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2π, ரேடியன் அப்படின்னா என்ன நம்ம எடுத்துப்போம், 2π அப்படின்னு எடுத்துப்போம். நம்பர் ஆஃப் டீத் n, நம்பர் ஆஃப் டீத் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாதுல்ல, அதனால n நம்பர் ஆஃப் டீத்து, இதுவும் n நம்பர் ஆஃப் கட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 2π ஈக்குவல் டு 2π டிவைடட் பை 2n, 2 கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு π/n. ரிமைனிங் இருக்குது π/n. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், தீட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தீட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ w ஈக்குவல் டு தீட்டா இருக்க இடத்துல π/n டிவைடட் பை டி. இந்த டீயை இந்த சைடு கொண்டு போகலாமா, அப்போ டி ஒமேகா ஈக்குவல் டு π/nன்னு வரும். ஆனால் நமக்கு இதில் என்ன வேணும்,
டி எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது இது என்ன பண்ணலான்னா டி இந்த சைடு வச்சுட்டு ஒமேகாவை இந்த பக்கம் கொண்டு போனால் டி ஈக்குவல் டு பை பை இங்கே நம்பர் ஆஃப் டீத் அண்ட் கட்ஸு ஒமேகா. இப்போ டி கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலி வி காட் டி. நம்ம இந்த ஃபார்முலாவுக்காக தானே டி கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே பாருங்கள், வி ஈக்குவல் டு 2d டிவைடட் பை டி, வி ஈக்குவல் டு 2d டிவைடட் பை டி இருக்க இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச பை பை என் பை ஒமேகா. ஸோ டி ஈக்குவல் டு இது அப்படியே மேலே போயிடும் 2tn ஒமேகா பை டி. இதுக்கு வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 2d. டிக்கு என்ன வேல்யூன்னு தெரியும். ஸோ ஒமேகா என்ன ஆங்கிள் அண்ட் இதோட வேல்யூ எவ்வளோ கட்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ டீத் இருக்குதுன்னு போட்டுட்டோம். டிவைடட் பை பையோட வேல்யூ வந்து ரேடியன்னா 22/7 அப்படின்னா 3.14ன்னு போடலாம். ஸோ இந்த இதுக்கெல்லாமே நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும். ஃபிசியோ கண்டுபிடிச்சது v ஈக்குவல் டு லைட்டோட ஸ்பீடு 2.997 இன்ட்டு 10⁸ மீட்டர் செகண்ட் -1. பட் நம்ம யூஸ் பண்ணுறது 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1. இவர் கண்டுபிடிச்சதில் நியர்பை தான் இருக்குது. ஸோ இவருக்கு என்ன டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா, அந்த டீத் அண்ட் வீல் ரொட்டேஷன் இருக்குல்ல, அதில் இன்சிடென்ட் ஆகும்போது அதில் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸாக்டாக இது கொண்டு வர முடியல. ஆனால் இப்போ சயின்டிஸ்டோட அட்டம்ப்டில் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது தான் இது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸாக இருந்தவர் யார், இந்த ஃபிசியோ. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம லைட்டோடைய வெலாசிட்டியை, லைட்டோடைய ஸ்பீடை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.